என்னன்னாச்சியா திடீர்னு இப்படி தடபடலாம் வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்திருப்பேன் கண்ணே. என்ன விசேஷமா? பார்த்தா தெரியல. இது நீ எங்ககிட்ட வந்து பேசுற விஷயம் இல்ல, நாங்க தான் உங்ககிட்ட வரணும். சரி, வீட்டுக்குள்ள போய் பேசலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ அத்தானை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். அட எதுக்காக வந்திருக்கோம்? என்ன பேசிட்டு இருக்கனே? அவன் கண்ணு அமைஞ்சிருக்க நாச்சியா, வந்திருக்கிறது யாரும் தெரியாம நடுத்தரில் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். அவன் கடக்கா, நீ மாப்பிளைய கூட்டிட்டு உள்ளவாமா. இங்க நான் பேசிட்டு இருக்கல. இந்த வயசுக்கு மேல அத்தானையும் தங்கச்சி எனக்கு அடையாளம் கட்டி புத்திமதி சொல்றியா? என் பேச்ச மீறி ஏதாவது நடந்தது, என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. போ, போடி உள்ள. நாச்சியா நீ வீட்டுக்கு போமா, நான் வரேன். ஐயா, ஐயாவும் ஆத்தாவும் எதுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இருங்க ஐயா. இப்படி வாசப்புல நிப்பாட்டி வச்சா பேசுறது, உள்ள வச்சு பேசுறதா ஏன் மரியாதை? இதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அவனை ஏன்டா அதட்ட? வீடு தேடி வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல, அதை எடுத்து சொன்னா அத்தையை மிரட்டுற. என்னடா ஆச்சு உனக்கு? நான் வரேன், வந்து பேசுறேன்னு சொல்றேன்ல. அது என்னடா? கொஞ்சம் இருங்க. ஏன் மகனுக்கு ஓ மகளை நிச்சயம் பண்ண வந்திருக்கோம், அது உன் வீட்டுல வச்சுதானே பேச முடியும். உன் வீடு வேற, என் வீடு வேற இல்லம்மா. இதுக்கு மேல தெருவுல நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம். எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போ. என்ன நீ வந்ததுல இருந்து போன்னு விரட்டிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லிடு, நாங்க தெருல நின்னே கேட்டுட்டு போயிடுறோம். என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. தர்ம சங்கடமா? எனக்கு உரிமை இருக்கு, வந்து பொண்ணு கேக்குறேன். இல்ல உனக்கு என்ன தர்ம சங்கடம்னு எனக்கு புரியலையே. பாருமா, இந்த 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் தங்கச்சி. அந்த பாசம் உறவு ஒட்டு போவாது. அந்த உரிமையோட என் வீட்டுக்கு எப்போ வா. அதுக்கு மேல நம்ம 2 குடும்பத்துக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்ன பேசுற நீ? விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விட ஏன் எதுக்கு கேட்டு என் வாயை கடறாத. அசிங்கமாயா? நீ இதை விட எங்களுக்கு என்ன அசிங்கம் வேணும்? உனக்கு ஏன் பிடிக்கல அதை சொல்லு. வீட்டுக்கு காமங்கோட்டையில இருந்து சம்பந்தம் பேச வந்திருக்கேன். தயவு செய்து நடுவீதியில வச்சு குழப்பம் பண்ணாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. என்ன சொன்ன? சம்பந்தம் பேச வந்திருக்காங்க? என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணு கிட்ட என்ன குறைய கண்ட? எவ்வளவு நல்லா காத்திருந்தேன் இப்படி என் பொண்ணை புடிச்சு அவமானப்படுத்தணும்னு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? தங்கச்சி தங்கச்சி நூத்துல விட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் போயா? இதான் 7 ஜென்மத்துக்கு விட்டு போகாத பாசமா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். இது பாரு, மரியாதையா எங்களை இப்ப எங்க இருந்து போக சொல்லிடு. உங்களுக்கு எனக்கு 1000 இருக்கலாம். என் வீட்டுக்குள்ள வந்தவங்களை அவமானப்படுத்தினீங்க. கையிடுங்க, கையிடுங்க. நீங்க வாங்க. நினைச்சாடா சொல்லிட்டு போனா சட்டையில இருந்து கையெடுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மை என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது உசிரியை விட்டுடுவா. அதோட நான் வாய முடிவு சும்மா இருக்கேன். எடுங்க கையா. ஐயோ ஐயோ, கை வச்சா நீ புள்ள புள்ளங்கிறிய, அவன் புள்ளைய இல்ல. நீ யாரும் தெரிஞ்சுட்டு என்ன வெட்டுறா? நீ யாரும் தெரியுமாடா? நீ என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த? என் தங்கச்சி வைத்திரியா பிறந்த? என் தங்கச்சி வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி பூந்து முதலாளி ஆகணுன்ற ஆசையில இருக்கு. நானாத சிரிக்குதாண்டா உங்க அம்மா. நானாத சிரிக்குதா உங்க அம்மா? எந்த உனக்கு தெரிஞ்சா உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோ? நான் சொல்லாம இருக்கேன், சொல்ல வச்சுட்டேன். இவன் உன் புள்ள இல்ல. என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? என்ன ஏன் கேக்குற? என்ன ஏன் கேக்குற? நிக்கிறாரே அவரை கேளு. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். கேட்டுக்கங்கடா, நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு உண்மை தெரிஞ்சானும்ல. அம்மா இவுகன்னா அப்பா எவுக. இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன நடக்கும் தெரியாது. அவன் என் புள்ள, அவனுக்கு நான் தான் அப்ப, அவனுக்கு நான் தான் அப்ப.
எங்க குடும்பத்துல என்னென்னமோ நடக்குதுடா. ஐயோ, எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணும் எவ்வளவு நாளா திட்டம் போட்டீங்க. பொண்ணு கேட்க வந்து எங்க அத்தா அப்ப மனச உச்சத்துல வச்சு முறிச்சிட்டீங்கடா பாவிடா. ஐயோ அத்தா. நாச்சியா, தொடாதீங்க. நான் சொல்றத கேளு. தொடாதீங்க. நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா? தொடாதீங்க. 25 வருஷமா என்ன ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாச்சியா, நான் ஒண்ணே ஏமாத்த பின்ன வேற என்ன? ஊருக்கு மத்தியில வச்சு உசுரோட கொல்லி வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க. இல்லம்மா. இல்லன்னு வேற என்ன? உசுருக்கு உசுரா வளர்த்த என் புள்ள எனக்கு பார்க்கலன்னு சொல்லிட்டேங்களே. ஐயோ, நான் எப்படி வாழ போறேன்? நாச்சியா, நான் சொல்றத கேளு நாச்சியா. வேணாம், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் எதுவும் கேட்க போறதில்ல. ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுற நீங்க இப்படி ஒரு கேவலமான மனுஷனா இருப்பீங்கன்னு தெரியாத ஒரு கேட சிரிக்கா இருந்துட்டேனே. வேணாம் வேணாம் சாமி. அங்க பாரு நாச்சியா. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நாச்சியா, நான் சொல்றத நாச்சியா, நான் சொல்றத கேளு. சொல்லுங்க, என்ன நடந்த சொல்லுங்க? உண்மை தெரியுமா உனக்கு? சொல்லுங்க, இன்னும் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் அவனும் கேட்கட்டும். சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்களையா? என் வயசுல பறக்கலன்னு சொல்லிட்டாங்களையா? நான் உன் பிள்ளை. யாருமா சொன்ன உன் பிள்ளை? முத்து, நீ உள்ள போ. கையெடுங்க, பேசாதீங்க. நீங்க நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஐயா, வீட்டை விட்டு போறியா? நான் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நீ வீட்டை விட்டு போறியா? இல்லம்மா, இல்லம்மா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எங்க அம்மா. ஆனந்தால் மூஞ்சில முழிக்க முடியாதுமா. நீ வந்துருமா, என் கூட வந்துமா. இவர் வேணாமா. இல்லையா, என் ஆம்பளை புள்ள அறுத்துட்டு போலாம். அதான் நான் போட்டாச்சு. என்னால அறுத்துட்டு போக முடியாது. நான் இங்கேதான் இருக்கணும். ஆனா நான் இவர் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இங்கே கடந்து சாவேன். ஐயா, கொல்லி வைக்கிறதுக்காக நீ வந்துறையா? அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. இது பாரு, உடம்பு நான் தொடக்கூடாது. அதானே இவர் கொடுக்கிற தண்டனை. அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. நான் உன்னை சாக விட மாட்டேன். வேணாம், அம்மா, எனக்கு என்ன அழுகாதம்மா. அம்மா, அழுகாதம்மா. அம்மா, அழுகாதம்மா. அம்மா, என்ன திருப்தி உங்களுக்கு? பா, எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல. நாங்க அழுகிறதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டுமா? டேய், எங்களை மட்டுமா ஏமாத்துனீங்க? எல்லாரும் ஏமாத்துனீங்க. ஏய், என்னை பெத்தவன் சொன்னீங்கல்ல, அவன் பீடி வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் என்ன துடி துடிச்சிருப்பா தெரியுமா உங்களுக்கு? ஆசையா ஒரு நாளாவது மகனே சொல்ல விட்டுருக்கீங்களா? உயிரோட கொன்னீங்க. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் புரிஞ்சதுனால தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒழுக்கமான அப்பாட்டுக்கு பிறந்தவன் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு கேவலமான அவளுக்கு பிறந்தவன் நினைக்கிறேன். முத்து அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா, நீ எல்லாம் ஒரு அப்படா? மனுஷனே இல்லையா நீ? சொல்லு. அம்மா, அம்மா, அம்மா. வேண்டாம் ஐயா, இங்க எதுக்கு வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது. போயிடு, நீ உங்க வீட்டுக்கு போயிடு. என்னால அங்க இருக்க முடியாதுமா. எனக்கு அவர் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. அப்படி எல்லாம் சொல்லாதயா. உனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா இதுவும் அவங்க வீடுதான். உங்க வீட்டுக்கு போயிடுப்பா. ஐயோ இல்லம்மா, இருந்தாலும் உனக்கு கொடுமை பண்ணிருக்காமா. என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? யாரு சொன்னாலும் சரி, அவங்கதான் ஒப்பனும் ஆத்தாளும். நீ அங்கதான் இருக்கணும். போயிடு. இல்லம்மா, தயவு செஞ்சு போயிடு. அம்மா, இல்லம்மா, வேணாம்மா. அம்மா. போயிடு, போயிடு.
சரி போறேன், எங்கேயாவது போறேன். ஐயா, ஐயா, நடுசாம வரைக்கும் வீட்டுக்கு போகாம இப்படி வெறும் வயித்தோட படுத்து கிடக்குறிய. அங்க சாப்பிடாம கொள்ளாம ஆத்த உனக்காக காத்துக்கிட்டு கிடக்கும். போய் ஒரு வாய் சோறு தண்ணியா. பசிக்குதுமா, எனக்கு சோறு போடுறியா? ஐயா, எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. என்னை மாதிரி அவன் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிக்கு புடவை வச்சு போற நாய் ஊருக்கு மத்தியில நான் தான் அப்ப நச்சுன்னு சொல்லி என்னை குழப்பிட்டானடா. ஏண்டா அவன் பண்ணிருப்பாங்கிற? ஐயா, அவரும் ஆம்பளை தானங்க ஐயா. ஐயா, டேய், நீ அந்த ஊருக்காரன் தானடா? ஆமாங்க ஐயா. பஞ்சவர்ண பாண்டித்துறை வீட்டுல தான் தங்கியிருக்காளா? வேலை பாக்குறதுன்னு இங்கதான் ஐயா தங்கி இருக்குது. ஊருக்கு வெளியே தனியா தங்கி இருக்க ஐயா. தனியா தங்கியிருக்காளா? டேய், அவன் இந்த ஊருக்கு எப்ப வந்தா அவளுக்கு அந்த பைய பாண்டித்துறைக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க ஐயா. போ, போடா. நம்ம வித்தா மட்டும் அவன் இருந்தான், செத்தான். எப்பா தவடா, இங்க வா. ஆத்தாலும் பிள்ளை நல்லா இருக்காங்களா? இப்படி ஆளால் பேசிக்கிட்டா இப்படி யாரா சேர்ந்து வைக்க வேண்டியதானே? யாராவதா? பெரிய விட்டு ஆத்தா வந்து தானே சேர்ந்து தொட்டு வைக்கிறது வழக்கம். தவடா, நீ போய் ஆத்தாவை ஏன் கூட்டு வா. இந்த வந்துடுறேன். டேய் இல்லடா, ஏன் பிள்ளைக்கு அப்பனா யாரை கூப்பிட்டு சேனை தொட்டு வச்சா புள்ள விளங்குன்னு எனக்கு தெரியும். அவன் வேலையை பார்த்துட்டு போங்க. டேய், என்ன பத்தி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரியல. ஊர்ல இருந்த பழைய மரியாதையெல்லாம் நினைச்சு உங்க ஐயா அவங்க கூட்டு வந்துடாத. மரியாதை எல்லாம் கிடைக்காது. போடா. பேசுறவங்கள பெரிய மனுஷனா இருக்க முடியாதா? எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. இதுக்கு மேல நீ அவரை பத்தி ஏதாச்சும் பேசுன நாக்க வெளியே இழுத்து வச்சு நிறுத்துறா. என்னடா பெரிய மரியாதை? உங்க ஐயாவுக்கு இருக்க மரியாதை பெரிய மரியாதையா? கட்டின பொண்டாட்டி ஏமாத்திட்டான், ஊரை ஏமாத்திட்டான். அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவனை கூட்டு வர சேனை தொட்டு வைக்க. போடா. பேச்சை நிறுத்தியா? அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுறானா? நீ பேசி பேச. நான் பேச்ச பெருசாக்கறனா? போயா பிள்ளைய பத்தி பேசுறான் பாரு. அவன் பொண்டாட்டி கருத்தை தொங்குறது எங்க ஆத்தா கொடுத்த தாலியா? அவன் திங்கிற சோறு எங்க ஐயா போட்ட பிச்சை. பேசுது பாரு பீத்த நாய். நித்தியா காசு மணி இருந்தா போதுமா? ஒழுக்க வேணாமாயா? பெரிய மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. தவிட நீ கிளம்பு. டேய், எங்க ஐயாவை பத்தி எல்லாம் இப்படி வாய் குத்தாம பேசாதீங்கடா. நாக்கு அடி போடா. ஐயா, ஐயா, தவிடு வந்திருக்கையா? தவிடு என்ன? தவிடு தாம்பர சொல்றான்னு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு, கொஞ்சம் வாங்க. ஏண்டா ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயி போச்சு, மாட்டுக்கு வைக்க கூட அள்ளிப்படாம எங்கடா போயிருந்த? என்னடா முகம்லாம் வேர்த்து போய் கிடக்கு, எங்க போயிட்டு வர? சாராய கடைக்கு. என்னது சாராய கிடைக்கா? ஆமையா, ஊருக்குள்ள ஒருத்தன் பேச்சு கேட்டா உடம்பு மனசு பதறது. உங்க முன்னால 4 வாரத்தை தைரியமா பேச வேணா, அதுக்காகத்தான் நான் தண்ணியில குடிச்சிட்டு வந்தேன்.
என்னடா சொல்ற? நான் காசுக்கு வக்கீல நாய் பையல அவளை பத்தி கேவலமா பேசுறாயா என்கிட்ட? அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? என்னடா சொல்றானுங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லி பழி ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரியுமியா, நீங்க எந்த பண்ணல பண்ணிருக்க மாட்டீங்க. ராமி, நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம். யார காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு பழி ஏத்துக்கிட்டீங்க? டேய், குடிச்சிட்டு வந்து ஏன்டா உலக? ஐயா, பேச்ச மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்களும் ஆத்தாலும் போட்ட பிச்சைதாயா அந்த உடம்பு ஊச்சுரும். ஆத்த வேற சோறு தண்ணி இல்லாம கிடக்கு. சொல்லுங்கய்யா ஐயா, ஏன்ட சொல்லுங்கய்யா. ஏயா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில டேய், இல்லையா, ஆத்தால புள்ள பக்கறதுக்கு ஆஸ்பத்திரி போடாதடா. புள்ள கூட செத்து போச்சு. மூரா. ஐயா, நீங்க என்ன அடிங்கயா, எதுவுமே என்ன சொல்லாம என்ன தூக்கி போட்டு கொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டனா சத்தியமா கேட்க மாட்டியா? யார்கிட்ட போய் கேட்டா அந்த உண்மை எனக்கு தெரியுமியா? அவன்கிட்ட போய் வச்சுக்கிறேன். அதிக பிரசங்கித்தம் பண்ணாத. எனக்கு இந்த ஊர் என்ன பேசிக்கிறது முக்கியம் இல்ல, என் கௌரவம் எனக்கு முக்கியம் இல்ல, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். நாச்சியார் எப்படி சமாதானப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். போய் சட்டை எடுத்து போடா.